இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இணைப்பு கல்லூரிகளில் ஆசிரியர் நியமனத்தில் நடந்திருக்கிற முறைகேடு, அப்பட்டமான மோசடி, இதெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய அறப்போர் இயக்கம் என்ற அந்த தொண்டு நிறுவன நண்பர்கள் அமலப்படுத்தி இருக்கிறார். அதிர்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் சொல்ல கிட்டத்தட்ட 326 கல்லூரி ஆசிரியர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் எல்லாம் பேராசிரியர்கள் எல்லாம் முனைவர் பட்டம் படித்தவன் தான். ஒரே ஆள் பல கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் முழுநேர ஆசிரியராக பணியாற்றுவதாக பதிவில் இருக்கிறார். எப்படி எல்லாம் இதை ஒன்றும் பெரிய கண்டுபிடிக்க முடியாத தந்திரங்களெல்லாம் பயன்படுத்திலாம் இவங்க செய்யல. இப்போ இருக்கிற ஃபோட்டோவை ஒரு கல்லூரியில் கொடுத்துருக்கிறான், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோவை வேற ஒரு கல்லூரியில் கொடுத்துருக்கிறான், கல்லூரி படித்து வெளியே வந்த உடனே இருக்கக்கூடிய ஃபோட்டோவை இன்னொரு கல்லூரியில் கொடுத்துருக்கிறான். இது கண்டுபிடிக்க முடியாத? அதனால் அவ்வளோ பெரிய சமாச்சாரம். அது இந்த சினிமாவில் டபுள் ஆக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அது எப்படி செய்ய முடியுது? குறைந்தபட்சம் நீங்கள் முதலமைச்சரை விட்டுருங்க, குறைந்தபட்சம் உயர்கல்வித்துறை அமைச்சர்களுடைய ஆதரவு இல்லாமல், அவர்களுடைய இணைப்பு இல்லாமல் நடக்க முடியுமா? வணக்கம். வேறு எந்த மாநிலத்தையும் விட தமிழ்நாட்டினுடைய கல்வி துறையும் அதே போல் மருத்துவத்துறையும் ஒரு கொள்ளைக்கூடமாக மாறி இருப்பது வேறு எந்த மாநிலத்தில் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. தொடர்ந்து நான் பார்த்து வரோம். இப்போ அந்த வகையில் இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இணைப்பு கல்லூரிகளில் ஆசிரியர் நியமனத்தில் நடந்திருக்கிற முறைகேடு, அப்பட்டமான மோசடி, இதையெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய அறப்போர் இயக்கம் என்ற அந்த தொண்டு நிறுவன நண்பர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள், ஆதாரங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதிர்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் சொல்ல கிட்டத்தட்ட 326 கல்லூரி ஆசிரியர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் எல்லாம் பேராசிரியர்கள் எல்லாம் முனைவர் பட்டம் படித்தவன் தான். ஒரே ஆள் பல கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் முழுநேர ஆசிரியராக பணியாற்றுவதாக பதிவில் இருக்கிறான். இந்த அறப்போர் இயக்கம் அதனுடைய சான்றாதாரங்களோடு அதை வெளியிட்டதுக்கு பிறகு இப்போ 2 நேற்றைக்கு முன்தினம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வேல்ராஜ் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். முழுசாக அவங்க சொன்ன அளவில் ஒத்துக்கொள்ளையே தவிர மிக பெரும்பாலும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார் அவரே? 211 ஆசிரியர்கள் 2500 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? சராசரியாக ஒரு ஆள் 10 கல்லூரியில் இருக்கிறான் முழுநேர பேராசிரியருங்கிற பதவியில். இப்போ 480 கல்லூரிகள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மொத்த இணைப்பு கல்லூரிகள். அதில் கிட்டத்தட்ட 224 கல்லூரிகளில் இந்த மோசடி நடந்திருக்கு. எடுத்துக்காட்டாக சில உதாரணங்களை அவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஒரு ஆள் மாரிச்சாமின்னு ஒரு பேர் உள்ள ஒரு பேராசிரியர். அந்த ஆள் 11 கல்லூரிகளில், தமிழ்நாட்டினுடைய வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 11 கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் முழுநேர பேராசிரியராக பதிவில் இருக்கிறார். அதுபோல் நிறைய பேர், நீங்கள் வசந்தா சாமிநாதன் ஒருத்தவங்க, அரங்கராசன் ஒரு ஆள், அது மாதிரி அரசுன்னு ஒரு ஆள், பிரபுன்னு ஒரு ஆள், ராம்குமார்னு ஒரு ஆள், இப்படி பல ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்கிறாங்க. எல்லாம் குறைஞ்சது 10 கல்லூரிகளில் பதிவில் இருக்கிறான். இந்த மாரிச்சாமிங்கிற ஆள் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி, கோயவையில் இருக்கக்கூடிய கல்லூரி, திருப்பூரில் இருக்கக்கூடிய கல்லூரி என்று ஒரு 11 கல்லூரிகளில் முழுநேர ஆசிரியராக பதிவாகியிருக்கிறான். இப்போ நீங்கள் பகுதி நேர ஆசிரியர்னா அவர் அந்த 2 கல்லூரிகளுக்கும் தகவல் கொடுத்துட்டு ஒரே ஆசிரியர் 2-3 கல்லூரிகளில் பணியாற்றலாம், தவறு இல்லை, சட்டப்படி அதற்கான உரிமை உண்டு. ஆனால் இவெல்லாம் முழுநேர ஆசிரியர்கள், ஃபேக்கல்ட்டி. இது எப்படி நடக்குது?
இதில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்படி என்னென்னா, அண்ணா பல்கலைக்கழகம் தன்னுடைய இணைப்பு கல்லூரிகளில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆய்வுக்குழுவை அனுப்பணும். பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களை கொண்ட ஆய்வுக்குழு இருக்கு. அந்த ஆய்வுக்குழு கல்லூரிகளுக்கு சென்று ஒவ்வொரு ஆண்டும் போகணும். கல்லூரிகளுக்கு சென்று அங்கே இருக்கிற கல்லூரி பேராசிரியர்களுடைய அவங்க டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் அட்டை, அவங்களுடைய பிஹெச்டியினுடைய அந்த சர்டிஃபிகேட்டு, அது தவிர பிஹெச்டியினுடைய தீசிஸினுடைய புத்தகம், இது எல்லாமே பார்க்கணும். ஒவ்வொருவரும் பார்க்குறாங்க. இதை இவர்கள் எடுத்துகிட்டு வந்த இந்த குழுக்களெல்லாம், ஆய்வு குழுக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்க்ரூட்டினி கமிட்டி, இந்த ஸ்டாண்டிங் கமிட்டின்னு இருக்குது, அவர்கள் கூராய்வு செய்யணும், ஸ்க்ரூட்டினி செய்யணும். அவர்கள் பெரும்பாலும் மூத்த பேராசிரியர்களாக இருப்பாங்க. இவ்வளவு ஏற்பாடு இருக்குது. இது அல்லாமல் ஏஐசிடின்னு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் இருக்க, அது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை குறைந்தது அட்ராண்டாம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வெவ்வேறு இடங்களில் குறைந்தது 5 விழுக்காடு இணைப்பு கல்லூரிகளாவது ஆய்வு செய்யுது. இவ்வளவுக்கு பிறகு இது நடந்திருக்கு அப்படின்னா இது ஒரு கூட்டு கொள்ளையாக நடந்திருக்கு என்பது தான் அர்த்தம். இது யாரும் எதுக்கும் தெரியாமல் நடக்கலை. இது இந்த ஒரு கடந்த ஆண்டில் மட்டும் நடந்தில்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியெல்லாம் இதை ஒன்றும் பெரிய கண்டுபிடிக்க முடியாத தந்திரங்களெல்லாம் பயன்படுத்திலாம் இவங்க செய்யலை. இப்போ உதாரணத்துக்கு காளியப்பன்னு ஒரு ஆள், அவர் பேராசிரியர், முனைவர், இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்ச கிடையாது. அந்த ஆள் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு 2 குழுக்கள், இப்போ பல குழுக்கள் போகும். ஏன்னா எல்லாம் ஒரே குழு தமிழ்நாடு முழுவதும் எல்லா கல்லூரிகளுக்கும் போயிட முடியாது. அது மாதிரி ஆய்வுக்குழு பல மாவட்டங்களுக்கு போகும். இப்போ பெரும்பாலும் 2 மாவட்டத்துக்கு ஒரு ஆய்வுக்குழுன்னு அனுப்புவாங்க. அந்த ஆய்வுக்குழு, இப்போ உதாரணத்துக்கு அந்த காளியப்பன்கிற பேர் வருகை பதிவேட்டில் இருக்குது. எப்போ ஒரே நேரத்தில் இந்த ஆய்வுக்குழு என்ன சொல்கிறாங்கன்னா, போன 2023 மே மாதம் 26ஆம் தேதி ஒரு குழு வந்து ஒரு மாவட்டத்துக்கு போகுது, இன்னொரு குழு இன்னொரு மாவட்டத்துக்கு போகுது. கோவையில் பிபிடி தொழில்நுட்ப கல்லூரி அப்படிங்கிறதுலையும் அதே நாளில் அவரோட அட்டண்டன்ஸில் அவர் பேர் இருக்குது. எல்லாம் எலக்ட்ரானிக் அட்டண்டன்ஸ் தான். அதே ஆளுக்கு ராமநாதபுரம் சதக் கல்லூரிங்கிறதுலையும் இருக்குது, பொறியியல் கல்லூரியில் இருக்குது. எப்படி ஒரு ஆள் 2 இடத்துல, அது 300 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. கோயம்புத்தூருக்கும் ராமநாதபுரத்துக்கும் 300 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. இப்போ இவர் அதே மாதிரி இன்னொரு ஆள், அவன் பிரபுன்னு ஒரு ஆள், அவன் என்ன பண்ணுறான், நாமக்கல்ல ஒரு கல்லூரியில் இருக்கிறான். அதே நாளில் அதை இன்னொரு குழு ஆய்வு செய்து அந்த ஆள் செங்கல்பட்டுலேயும் இருக்கிறான் பதிவில். இதுவும் 300 கிலோமீட்டர் இருக்குது, நாமக்கலுக்கு செங்கல்பட்டு கிடையாது. சரி, ஒரு 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 வாதத்துக்கு வச்சுக்குவோம், ஒரே குழு தான் ஆய்வுக்கு போச்சுன்னு வச்சிங்களேன். இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள ஒரு 300 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகிறதுக்குள்ள அந்த ஆள் அங்கே போயிட்டான். எனவே அந்த கல்லூரி நிர்வாகமும் அந்த பேராசிரியரும் ஆய்வு குழுவை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வெவ்வேறு குழு போயிருக்குது, ஒரே நாளில் 2 பேரும் வெவ்வேறு இடத்துல அவரோட அட்டண்டன்ஸ் இருக்கு, 300 கிலோமீட்டர் தொலைவில். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 கல்லூரியில் ஒரே நேரத்தில் இருந்தவெல்லாம் இருக்கிறான். இந்த ஆய்வுக்குழுலாம் அந்த ஆய்வு அறிக்கையை முன்வைத்த பிறகு அந்த நிலைக்குழு இருக்குது, அது கூராய்வு செய்யணும். கூராய்வு செய்யும் போது இதெல்லாம் எப்படி சரியா இருக்கதான்னு பார்க்கணும். இவங்க யாருடைய கண்ணிலையுமே படாமல் போயிடுச்சான், இது யார் கவனத்துக்குமே வராமல் போயிடுச்சான். நம்ம நம்ப முடியுமா? அதை ஏமாந்துட்டாங்க, இல்லை சேர்ந்து ஏமாத்திட்டாங்கன்னு அர்த்தம். சரி, இவன் என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கானுங்க, அதே மாரிசாமின்னு ஆளை வச்சுக்கோங்க. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இப்போ இருக்கிற ஃபோட்டோவை ஒரு கல்லூரியில் கொடுத்துருக்குறான், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோவை வேற ஒரு கல்லூரியில் கொடுத்துருக்குறான், கல்லூரி படித்து வெளியே வந்த உடனே இருக்கக்கூடிய ஃபோட்டோவை இன்னொரு கல்லூரியில் கொடுத்துருக்குறான். இது கண்டுபிடிக்க முடியாத? அதனால் அவ்வளோ பெரிய சமாச்சாரமா அது? இந்த சினிமாவில் டபுள் ஆக்ஷன் சொல்லுவான்ல, மீசை இல்லாமல் ஒரு வேஷம், அவரே ஒரு தொங்குற மீசையை வச்சுக்கிட்டு அல்லது முறுக்கு மீசையை வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்தில் மச்சம் வச்சுக்கிட்டாருன்னா அவர் இன்னொரு வேஷம், இன்னொரு பாத்திரம். ரசிகர்கள் நம்புவான். ஆனால் அவனுக்கு தெரியும் இல்லை, ஒரே எம்ஜிஆர் தான் வந்திருக்கிறாரு. அதுக்கு தான் பழைய எம்ஜிஆர் படத்தில் என்ன பண்ணிடுவான்னா ரெட்டை பிள்ளைகள்ருவான். என்னடா ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லணும் இல்லை,
ரெட்டை பிள்ளைங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு ஒரு கதையை எழுதிடுவான். இது ரெண்டும் ஒரே எம்ஜிஆர் தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும், வெவ்வேறு ஆளுகள் இல்லைன்னு தெரியும். ஏன்னா அது அவ்வளோதான், முகம் தெரியும். இருந்தாலும் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கிட்டு செய்வாங்க. அது மாதிரி அது ஒருத்தர் தாடி வச்சு ஒரு ஃபோட்டோ, அவன் பேர் ராம்குமார்னு பேர். தாடி வச்சு ஒரு இடத்துல ஃபோட்டோ, தாடி வைக்காம ஒரு இடத்துல ஃபோட்டோ, கண்டுபிடிக்க முடியலையா அவங்கள வெவ்வேறு ஆளு ஒரே ஆளுன்னு. இன்னொருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, செல்ஃபோனில் வெர்டிக்கலாக ஒரு படம் எடுக்கிறான், ஹரிசாண்டலாக வச்சு ஒரு படம் எடுக்கிறான். அது கிடைக்கையில் வச்சு ஒரு அந்த செல்ஃபோன் கேமரா வச்சு பண்ணுறான், ஒரு படம் எடுக்கிறான். அதுவே செங்குத்தா வச்சுக்கிட்டு ஒரு படம் எடுக்கிறான். ஒவ்வொரு கல்லூரியில் கொடுத்துருக்குறான். இந்த படம் பார்த்த உடனே ஒரு ஆளுன்னு தெரியாத, இந்த செங்குத்தில் வச்சா வேற ஆளை மாறிடுவானா? அப்படி கண்டுபிடிக்க முடியாத விஷயம் அது. அதுவும் பேராசிரியர்களுக்கு தெரிய முடியாத விஷயமா? மூத்த பேராசிரியர் தெரியாதா? இவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல்கலைக்கழகத்தினுடைய மட்டத்திலிருந்து உயர் மட்டத்திலிருந்து ஒரு கூட்டு கொள்ளையாக இது நடந்திருக்குது. இப்போ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேர் கொடுக்குறவனுக்கு என்ன, அவர் பேர் ரோலில் இருப்பார், அப்படி ஒரு ஆசிரியரே இருக்க மாட்டார். இவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு பணம் கொடுத்து வச்சிருப்பான், 10,000 15,000 பணம் கொடுத்து வச்சிருப்பான். அவர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர், அவர் முழு நேர பேராசிரியர், முழு ஃபேக்கல்ட்டி அவர். அப்போ கிட்டத்தட்ட ஒரு இவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை என்ன ஒத்துக்கிறாரு, 211 கல்லூரிகளில் இது நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறார். 480 கல்லூரிகளில் 211 கல்லூரிகளில் இப்படியான மோசடி நடந்திருக்குது அப்படிங்கிறத துணைவேந்தரை ஒத்துக்கிறார். அதில் அவரே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரே ஆள் 32 கல்லூரிகளில் ஃபேக்கல்ட்டின்னு பதிவாகியிருக்கிறான். இப்போ அந்த கல்லூரிகள் என்னன்னா, இவர் பேரில் இருப்பார். இவர் ஏஐசிடியிலேருந்து ஆய்வுக்கு வரும்போது ஏஐசிடி குழுவில் எவனா நேர்மையான ஆளாக இருந்தான்னாக்கா அந்த நேரத்தில் மட்டும் இந்த ஆள் வந்துட்டு போயிடுவார். மற்ற நேரத்தில் அது கல்லூரியில் இருக்க மாட்டார். ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு கல்லூரியில் இருப்பார். ஒரு கல்லூரி தானே ஒரு நேரத்தில் இருக்க முடியும், அங்கே தான் இருப்பார். அப்போ ஆசிரியர்கள் இல்லாமலேயே வெறும் அட்டனன்ஸில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு ஒரே ஆள் பல இடத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டு அந்த கல்லூரிகள் எல்லாம் மோசடி பண்ணியிருக்கான்னு ஒன்று அர்த்தம். அதில் இந்த ஆசிரியர்களும் பணம் வாங்கிக்கிட்டு ஒரே ஆள் பண்ணியிருக்கிறான். எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் ஒன்றா இருக்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா இது நான் வேற ஆளுன்றவான், நான் அவன் இல்லைன்ட்டு போயிடுவான். அந்த டேட்டா பர்த் ஒன்றா இருக்குது, தீசிஸ் ஒன்றா இருக்குது, அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் யாரும் இப்போ வந்தவன் இல்லை, எல்லாம் 80 டேட்டா பர்த், 76 டேட்டா பர்த் எல்லாம் வந்திருக்கிறான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய உயர்மட்டத்திலிருந்து ஒரு வலைப்பின்னல், இந்த மாதிரியான ஒரு மோசடி குற்ற வலைப்பின்னல் நடந்திருக்கு. இப்போ இன்னும் சொல்ல போனால் 18,000 பேருக்கு அந்த ஏஐசிடி கொடுக்கக்கூடிய யூனிக் ஐடியே இல்லையா. அதை ஆய்வு செய்து அந்த அறப்போர் இயக்கம் வெளிப்படுத்துகிறாங்க. 18,000 ஆசிரியர்களுக்கு யூனிக் ஐடி அது இருந்தால்தான் அவர் ஏஐசிடியால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்னு அர்த்தம். அப்போ என்னன்னா, அப்படி ஒரு ஆளே இல்லை. சும்மா வந்தவன் போனவனை வச்சுக்கிட்டு கணக்கு காட்டியிருக்கிறான். அன்னைக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து அனுப்பிடுவான். எம்இ படித்த பையங்க அல்லது பிஇ படித்தவனையும் கூட வச்சுருப்பான் அந்த பொறியியல் கல்லூரியில். ஏன்னா அதுக்கு இன்னும் கேட்பார் மேற்பார் கிடையாது இல்லை, எந்த மேற்பார்வையும் கிடையாது இல்லை. அப்போ என்ன இது 2 பேரை பாதிக்குது. ஒன்று என்னன்னா, மாணவர்கள்ட்ட லட்சமாக கட்டணம் வாங்கிக்கிட்டு ஆசிரியரே இல்லைன்னா வகுப்பே நடக்கலைன்னு அர்த்தம். வகுப்பே நடக்காம அந்த தேர்வில் அவனை உட்கார வச்சு எப்படியோ இன்னொரு தில்லு முள்ளு பண்ணி அவனை பாஸ் பண்ண வச்சு அவன்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுவான். அவர் பிஇ பிடெக் பட்டத்தோடு வெளியே வந்து நிற்பார். அவருக்கு என்ன தெரியும்? இப்போ அந்த மாதிரியான நிலவரம். இப்போ லட்சக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்துட்டு உருப்படி இல்லாத பட்டத்தை வாங்கிட்டு வெளியே வரணும். அதே போல் படிச்சுட்டு இந்த இன்ஜினியர் எம்ஏ எம்டெக் படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டு கல்லூரிகளில் வேலை கிடைக்காம சும்மா பார்ட் டைம் டீச்சராக போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாக்கா அவனை 500 ரூபா தரேன் அப்படின்னு ஏதோ கொத்தனாருக்கு சித்தாளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு வேலைக்கு வாங்கிட்டு இருக்கிறான். இப்போ அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் தடுக்கிறான். இப்போ இந்த இடத்துல அவர்களை ஃபில்லப் பண்ணியிருந்தா
ஒரு யூஜிசி நாம்ஸ் படி குறைந்தபட்ச சம்பளம் 5000 50,000 என்பதெல்லாம் கூட குறைவாக கூட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20,000 சம்பளத்திலாவது ஒரு 100 பேர் இருந்திருப்பான், 500 பேர் இருந்திருப்பான். அதுவும் இல்லை. இப்போ மாணவர்களையும் கொள்ளையடித்து ஆசிரியர்களையும் உரிய அளவு நியமிக்காமல் இப்போ அந்த எல்லாரையும் ஏமாத்திட்டு இதை செய்யறான்னு சொன்னா இது எப்படி செய்ய முடியுது? குறைந்தபட்சம் நீங்க முதலமைச்சரை விட்டுருங்க, குறைந்தபட்சம் உயர்கல்வித்துறை அமைச்சர்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர்களுடைய இணைப்பு இல்லாமல் நடக்க முடியுமா? இப்ப நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலவரம் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான். கிட்டத்தட்ட 75 தனியார் பொறியியல் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் எல்லாமே என்ன, 75 விழுக்காடு கல்லூரிகளும் இந்த தனியார் பல்கலைக்கழகங்களும் திமுக, அண்ணா திமுக அல்லது முன்னாள் திமுக, முன்னாள் அண்ணா திமுக ஆளுடைய இடம் தான். பாரு, ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், இப்போ இந்த மந்திரி பொன்முடி, இந்த டிஆர் பாலு, அப்புறம் முன்னாள் அதிமுக தம்பிதுரை, முன்னாள் அதிமுக ஏசி சண்முகம், அப்புறம் இந்த பச்சைமுத்து, பாரிவேந்தன் என்ற பச்சைமுத்து, எல்லாம் அரசியல் புள்ளிகள் தானே. இதில் பெரும்பாலும் டிஎம்கே ஆட்கள். இந்த உயர்கல்வித்துறை அமைச்சரே அவருடைய குடும்பத்தினுடைய ட்ரஸ்டின் மூலமா கல்லூரி நடத்திட்டு இருக்கிறவர் தானே. அதனால இந்த ஊழல் ஒரு சட்டபூர்வமாகவே நடக்குது, எந்த கேள்வி முறையும் இல்லாமல் நடக்குது. அதற்கு மேல்மட்ட பேராசிரியர்கள் எல்லாரும் ஒரு நெட்வொர்க்காக அதற்கான காசு வாங்கிட்டு செய்யறான். வெறும் இதுல மட்டுமே இப்போ ஆசிரியர் நியமனத்தில் மட்டுமே இப்படியான ஊழல் நடந்திருக்குன்னா அவன் லேப் எந்த லட்சணத்தில் இருக்கும், அவன் வகுப்புல என்னென்ன கருவிகள் இருந்திருக்கும், அவன் விடுதி எந்த லட்சணத்தில் நடக்கும். இப்போ நம்ம இந்த ஜேபிஆர் கல்லூரி பார்க்குறோம்ல, இது ஆந்திரா தெலுங்கு சினிமாவில் பார்க்குற மாதிரி தான். வரிசையாக வேட்டி கட்டின அடியால் நிற்பான், ஆளை பார்த்தாலே தெரியும், வரிசையாக நிற்பான். நீ இப்போ சோறு சரியில்லைன்னு ஆசையில் இருக்கிறவன் சொன்னான்னா தூக்கி குட்டுக்கட்டாக வெளியே தூக்கி போட்டுருவான். இந்த பனிமலர் கல்லூரியில் பார்த்தோம்ல ஒரு போராட்டத்தை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, கேள்வி முறை கிடையாது, அடிச்ச தூக்கிடுவான். அவன் மேலே வழக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவெல்லாம் செல்வாக்கு உள்ளவன். முன்னாள் சாராய வியாபாரி, முன்னாள் கட்ட பஞ்சாயத்துக்காரன், இந்த அரசியல் தொடர்புல உள்ள வந்தவன். இந்த சமூக விரோதிகள் தான் இந்த பல்கலைக்கழகத்தை கல்லூரி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர்கள் தான் கல்வி வள்ளல்கள். அதனால தான் இப்படி நடந்துட்டு இருக்குது. இப்போ இதில் அறப்போர் இயக்கம் கையங்களும் அவன் அவங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தகவல்களை பெற்று அதை கிராஸ் செக் பண்ணி நேரடி விசாரணைகள் நடத்தி எல்லாம் பண்ணி தான் அதை அறிக்கையை வெளியிட்டாங்க. 2023 2024 ஆண்டில் மட்டும் நடந்திருக்கிறத வெளியிட்டிருக்கிறாங்க. இது தொடர்ந்து நடக்குது. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கலாம். அது ஒரு செய்தி அப்படியே கடந்து போயிடும் மக்கள்கிட்ட. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு 120 கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் இணைப்பு தற்காலிகமாக ரத்து பண்ணப்பட்டிருக்கிறது, அது சட்டப்படியான முறைப்படி நடக்கவில்லை அப்படின்பாங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த குறைபாடுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது, எனவே அதில் அட்மிஷன் நடக்கலாம் என்று சொல்லுவாங்க. 5 ஆண்டுகளாக ஒரு ஆள் கூட மாணவர் சேராத வகுப்புகள்லாம் உண்டு, பிரிவுகள்லாம் உண்டு. இந்த கல்லூரி எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க? ஆள் வராம கல்லூரி நடத்தினால அவனுக்கு வருமானம் கிடைக்குங்கிற மாதிரி ஏற்பாட்டில் இருக்கிறான்னு அர்த்தம். அப்படியான படு கேவலமான நிலைமைக்கு இந்த கல்வி, இதுல தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கழகங்கள் ஆட்சியில் கல்வி கொடிகட்டி பறக்குது. அப்ப இது ஒரு குற்ற கும்பல் கல்விக்குள்ள போயிட்டான்னா அது ஏதோ வேற தொழில் மாதிரி கிடையாது. ஏன் இப்படி நடக்குது? ஒரு கல்லூரி நடத்துறவன் ஏன் அப்படி இவ்வளவு கொள்ளைகள் அடிக்கிறான் அப்படின்னா, நீங்க சாதாரணமாக பார்க்குறோம். இப்போ சாலையில் கான்ட்ராக்ட் போட்டான்னா, சாலை போடுறதுக்கு ஒரு ஆள் கான்ட்ராக்ட் எடுத்தான்னா முதல்ல 40% வெட்டிடணும் அவனுக்கு. அது கீழ்மட்ட அதிகாரி இருந்து மேலே முதலமைச்சர் வரலாம் அதுக்கு பங்கு போகும். சிஸ்டமேட்டிக்காக வரி பங்கு போகுதோ இல்லையா, இது கரெக்டாக போயிடும். அது அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அதில் 2க்கும் வித்தியாசம் கிடையாது. 2 கழக தம்பிகளும் ஒன்றா தான் இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் சண்டை வராது உங்களுக்குள்ள. அப்போ அதே மாதிரி இதுலேயும் நீ மாணவன்ட்ட என்ன வேணாலும் வாங்கிக்க,
எப்படி வேணாலும் விடுதி நடத்திக்க, எப்படி வேணாலும் பள்ளிக்கூடம் நடத்திக்க, என்ன வேணால் ஆசிரியர் வச்சுக்காம போ, எல்லாத்துக்கும் என்கிட்ட பணத்தை வெட்டிடு அப்படின்னா அவன் அதுக்கு மேலே போவான். ஒரு குற்ற கும்பலால், ஒரு மாஃபியாவால் கல்விக்கூடங்கள் நடத்தப்படுதுன்னா அது கல்வியாவா இருக்கும்? அது அந்த ஊரில் எவன் பட்டதாரி என்ன எம்ப்ளாயபிள் பட்டதாரி கிடைப்பானா? ஒரு வேலைக்கு தகுதியானவனா இருப்பான் அவன்? வேற வழி இல்லை, சொமோட்டோவுக்கு போய் பையன் தூக்கிட்டு போறான். தகுதியான இடத்துலையும் வடநாட்டுக்காரன் வந்துடுறான், இந்திக்காரன் வந்துடுறான், வெளிமாநிலத்துக்காரன் வந்துடுறான். அது ஒரு கூத்து. நீ அனுப்புற பட்டதாரியும் இப்படி போய் சேர்ந்தான்னா அவன் ஒரு ஆளை காமிச்சு 10 பேருக்கு நம்ம ஊர்ல தகுதி உள்ளவனுக்கு வேலையை மறுப்பான்லவன். இதான் நடந்து கொண்டிருக்கு. எனவே இது மிகப்பெரிய தமிழ்நாட்டை சீரழிக்கிற, தலைமுறையாக சீரழிக்கிற ஒரு மிகப்பெரிய குற்ற கும்பல் இது. அதனால இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, குறைந்தது இந்த 211 கல்லூரிகளில் நடந்திருக்குன்னு சொல்றீங்கல்ல, அண்ணா பல்கலைக்கழகமே ஒத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த 211 கல்லூரிகளுடைய அங்கீகாரத்தை உடனே ரத்து பண்ணு. இதில் ஈடுபட்டிருக்கிறான் அவ்வளோ பேருன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆட்கள் ஒரே இப்போ 211 பேர் ஒரு அப்படின்னா ஒரு கல்லூரிக்கு 10 பேர் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா 2500 வேகன்சியை 211 பேர் ஃபில்அப் பண்ணியிருக்கான்னு சொல்றீங்க. அப்போ அந்த கல்லூரிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க. அந்த குற்றத்தில் பிடிபட்டிருக்கிற, நீங்க ஒத்துக்கொண்டிருக்கிற அந்த பேராசிரியர்கள் பெருமக்கள் இருக்கிறனால அவனெல்லாம் உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணு. அவனை கைது செய்து நடவடிக்கை எடு. அந்த மாதிரி அந்த கல்லூரியில் நடத்தக்கூடிய அந்த குற்ற கும்பல் பேர் வழி இருக்கிறாங்களா, யாரெல்லாம் ரெக்கார்டில், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பினாமி பேர் இருந்தாலும், அந்த கல்லூரி நடத்தக்கூடிய ட்ரஸ்ட் நேரடியான நிர்வாகி பொறுப்பாளர் ஏற்பாளர் இருக்கிறாள், அவன் எல்லாரையும் பிடிச்சி சிறையில் போடுங்க, வழக்கு தொடுங்க. இதை செய்தாலே தவிர வழி கிடையாது. இது செய்வானா? குற்றம் செய்யறவன அதிகாரத்தில் இருக்கிறான், குற்றம் செய்யறவன எதிர்கட்சியில் இருக்கிறான். செய்வானா? தானா செய்ய மாட்டான். தமிழ்நாட்டு மக்கள் அறச்சீற்றத்தோடு எழுந்து இதில் கேள்வி கேட்டாலே தவிர நடக்காது. இது இதே மாதிரி மருத்துவத்தில் நடக்குது. மருத்துவ கல்லூரி நடத்துறவன், மருத்துவமனை நடத்துறவன், அதுலேயும் கொள்ளை, அதுலேயும் கேள்வி முறை இல்லாத முறைகேடுகள், குற்றங்கள், கிட்னி ராக்கெட் நடக்குது. ஏதாவது ஆப்ரேஷனுக்கு போனான்னா அவனை போய் கிட்னி எடுத்து விட்டுறான். இப்படி பலது நடப்பது ஒரு குற்ற கும்பலால் சூழப்பட்டிருக்கிறது மருத்துவமும் கல்வி நிலையம். எனவே இப்போது இந்த பொறியியல் கல்லூரியில் கையங்களவுமாக பிடிபட்டிருக்கிறவர்களால் மீதாவது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு மக்கள் எழுந்து கேள்வி கேட்க வேண்டும். மாணவர் சமூகம் அதனை முன்னணி வரிசையில் நிற்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.